ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு வீடியோவில் ஒரு சப்ஸ்கிரைபர் வந்துட்டு எப்படி நம்ம வந்து ஆக்டிவாக வந்துட்டு வச்சுக்கிறது அப்படிங்கிறது வந்துட்டு பார்க்கலாம். வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள், ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எந்த இடத்துலையும் மிஸ் பண்ணிடாதீங்க. உங்களோட சேனல் சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஆக்டிவாக வச்சுக்கிறதுக்கு சின்ன சின்ன வழிகள்லாம் சொல்கிறேன், அதெல்லாம் வந்துட்டு ஃபாலோ பண்ணி பாருங்கள். உங்களோட சேனலில் வியூவர்ஸ் வந்துட்டு இன்க்ரீஸ் பண்ண வைக்கலாம். ஓகேங்களா? ஹரி ஆட்ஸ் அப்படிங்கிற ஒரு சேனல் வந்துட்டு ஒரு கமெண்ட் பண்ணியிருக்காரு அந்த நண்பர். 4795 சப்ஸ்கிரைபர் வந்துட்டு இருக்கிறாங்க, ஆனால் எனக்கு 100 வியூஸ் கூட வரல அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ வந்து நம்ம போடக்கூடிய வீடியோஸ் தான் காரணம். ஓகேங்களா? ஸோ ஹரி ஆர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி வச்சிருக்காரு. ஸோ ஆர்ட்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அவரோட சேனல் வந்துட்டு எனக்கு தெரியாது, மேபி வந்துட்டு அவரோட கேட்டகரி வந்துட்டு டிராயிங் கேட்டகரியாக இருந்திருக்கலாம். ஸோ அவரோட கேட்டகரி மேலே மக்களுக்கு ஒரு ஈடுபாடு கிடையாது. ஸோ அதனால் அவரோட சேனல் வந்துட்டு பார்க்காம இருந்திருக்கலாம். ஸோ ஒருவேளை அவங்களோட சேனல் வந்துட்டு பார்க்க வைக்கணும் அப்படின்னா டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வீடியோ மேக் பண்ணி போடுங்க. எனக்கு டிராயிங் தான் வருது, நான் டிராயிங் வீடியோ தான் நான் போடுவேன், வேறு எதுவும் போட மாட்டேன் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா ஸோ டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுங்கள். உங்களோட சேனலில் கண்டிப்பாக வியூவர்ஸ் வந்துட்டு சீக்கிரமாக வந்துட்டு கொண்டு வர முடியும். டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு எப்படி நான் மேக் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, நீங்கள் நார்மலாக வந்துட்டு டிராயிங் வீடியோஸ் மட்டுமே போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா கொஞ்சம் அதை வந்துட்டு ஒரு லைஃப் ஹேக்ஸ் வீடியோ வந்துட்டு போடுங்க. அதுக்கப்புறமா சிம்பிளாக வந்துட்டு எப்படி டிராயிங் போடுறது, டிராயிங் டுட்டோரியல் வீடியோஸு இந்த மாதிரி வந்துட்டு அதிகமாக ட்ரை பண்ணுங்கள். இப்போ ரீசெண்டாக வரக்கூடிய மூவிஸாக இருக்கட்டும், பிக்சர்ஸாக இருக்கட்டும், ஸோ அது ரிலவெண்ட்டாக இருக்கக்கூடிய பிக்சர்ஸ் வந்துட்டு ரெடி பண்ணுங்கள். அந்த பீஸ்ட் அப்படிங்கிற ஒரு மூவிலாம் வந்துச்சு, அந்த ஃபஸ்ட் லுக் வந்தது. ஸோ அது மாதிரியான ஃபஸ்ட் லுக்கு இந்த மாதிரியான போஸ்ட்லாம் வந்துட்டு நீங்கள் வரையலாம். ஓகேங்களா? உங்களுக்கு நல்லா வந்துட்டு ஆட்ஸ் வந்துட்டு வரைய தெரியும் அப்படின்னா. ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா வேறு என்ன வழிகளை வந்துட்டு கொண்டு வந்து நம்மளோட சேனல் வந்துட்டு வியூவர்ஸ் வந்துட்டு ஆக்டிவ் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கம்யூனிட்டி போஸ்ட்டில் வந்துட்டு அடிக்கடி வந்துட்டு வியூவர்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கணும். நீங்கள் 4795 சப்ஸ்கிரைபர் வச்சுருக்கீங்கன்னு சொல்கிறீங்க. உங்களோட சேனலில் சப்ஸ்கிரைபர் கிட்ட நீங்கள் எப்போவுமே வந்துட்டு ஒரு கான்டாக்ட்லேயே இருக்கணும். எந்த மாதிரியான வீடியோ வந்துட்டு போடலாம் அப்படிங்கிறத கேளுங்க. இல்லை அப்படின்னா நான் போடக்கூடிய கண்டென்ட் வந்துட்டு எது பிடிக்கல அப்படிங்கிறத கேளுங்க. ஸோ எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறமா ஒரு வீடியோ வந்துட்டு மேக் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களோட சேனலில் அந்த 100 வியூஸை தவிர்த்து உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வியூஸ் வந்துட்டு போகிறதுக்கு அதிக வாய்ப்புகள் இருக்குது. ஸோ நீங்கள் வந்துட்டு ஒரு வேளை கண்டென்ட்டை மாற்றணும்னு நினச்சிங்க அப்படின்னாலும் கண்டென்ட் வந்துட்டு மாற்றலாம். ஆடியன்ஸ்க்கு வந்துட்டு பிடிச்ச மாதிரியான ஒரு கண்டென்ட் நீங்கள் கொடுத்தீங்கன்னா கூட உங்களோட சேனல் வந்துட்டு சீக்கிரமாக வந்து க்ரோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அது மட்டும் இல்லாமல் லைவ் வந்துட்டு வாரத்தில் ஒரு காட்டி போடுங்க, இல்லைனா மந்த்லி ஒன் காட்டியாதும் லைவ் வந்துட்டு போடுங்க. அதுக்கப்புறமா டிஃப்ரெண்ட்டாக ஒரு ஜானர் வீடியோ வந்துட்டு போடுங்க. இப்போ வந்துட்டு ஆடியன்ஸ் ஏதாவது கொஸ்டின் வந்துட்டு கேட்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோ வந்துட்டு போடுங்க. ஆடியன்ஸ் ஏதாவது பிக்சர் வந்துட்டு வரைய சொல்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வீடியோஸ். அதுக்கப்புறமா நீங்களே வந்துட்டு டிஃப்ரெண்ட்டாக வந்துட்டு ஒரு ஜானர் வந்துட்டு க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ அந்த ஒரு வகையில் வந்துட்டு நீங்கள் ஒரு வீடியோ க்ரியேட் பண்ணி போடும்போது உங்களோட சேனலில் சீக்கிரமாக வந்துட்டு க்ரோ பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ நான் வந்துட்டு ஒரு நியூ ட்ரிக்கை வந்துட்டு ஃபாலோ பண்ணுறேன். இப்போ ஆடியன்ஸ் வந்துட்டு யாராவது கேட்குறாங்க, என்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க அப்படின்னா அவங்களோட போஸ்ட் எடுத்து நான் அவங்களுக்கு உண்டான ஒரு ஆன்சரை சொல்கிறேன். ஸோ அது வந்துட்டு எல்லாருக்கும் போய் சேரும். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ட்ரிக்கு. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி நீங்களும் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட் ஜானரில் வீடியோ வந்துட்டு மேக் பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறமா நம்மளோட சேனலில் வியூவர்ஸ் வந்துட்டு எப்படி ஆக்டிவ் பண்ண வைக்கிறது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கிவ்அவே வந்துட்டு கொடுக்கலாம். கிவ்அவே வந்துட்டு கொடுக்கறது மூலமாக நம்மளோட சேனலில் வியூவர்ஸ் வந்துட்டு எந்த நேரமும் வந்துட்டு ஆக்டிவ்லேயே வந்துட்டு வச்சிருக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அடிக்கடி வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ் வீடியோ போடுறது, ஸ்டோரிஸ் டேப் போடுறது. ஸ்டோரிஸ் டேப் வந்துட்டு 10,000 சப்ஸ்கிரைபர் மேலே தான் வரும். ஸோ அதனால் நீங்கள் ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு போடலாம். ஷார்ட்ஸ் வீடியோ வந்துட்டு போட்டு இந்த மாதிரி இந்த டேட்டில் எந்தெந்த வீடியோ போட்டிருக்கேன், இந்த வீக்கில் எந்தெந்த வீடியோ போட்டிருக்கேன் அப்படிங்கிற சொல்லி அவங்களோட சப்ஸ்கிரைபர் வந்துட்டு ஆக்டிவ் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ முடிஞ்சால் அவங்க ஏதாவது கமெண்ட் பண்ணாங்க அப்படின்னா அவங்க கமெண்ட் பண்ணுற கமெண்ட்ஸ்க்கு எல்லாமே நீங்கள் ரிப்ளை பண்ணிங்க அப்படின்னா அவங்க எந்த நேரமும் வந்து ஆக்டிவ்ல இருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே ஃபாலோ பண்ணி பாருங்கள். ஸோ இந்த ஒரு டிப்ஸ் பிடிச்சது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி இந்த பெல் பட்டன் மால் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலர் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டே இருக்கும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தது அப்படின்னா மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷன் லீவ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் அதை பார்க்கலாம். நம்ம பிளேலிஸ்ட்டும் செக் பண்ணி பாருங்கள், அதில் யூஸ்ஃபுல்லான வீடியோக்கள் உங்களுக்காக இருக்குது. அதையும் போய் மறக்காமல் செக் பண்ணி பாருங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.